வணக்கம் வந்தன மக்களே, இது தமிழச்சி குரல். உங்களில் ஒரு குரல். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற சிறுகதை நிலமங்கை. ஒரு நிலத்தை ஆளக்கூடிய, பாண்டிய நாட்டு நிலத்தை ஆளக்கூடிய ஒரு இளவரசனை ஒரு மங்கையால் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறதும், அந்த மங்கைக்கும் அந்த இளவரசனுக்கும் இடையே காதல் ஏற்படுமா அப்படிங்கிறதும் தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் கதாநாயகன், அதாவது ஹீரோவான நம்ம வீரபாண்டியன் அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு கடற்கரை ஓரத்தில் கடலை ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் என்ன ஆகுது, கப்பல்கள் வந்து குதிரைகள்லாம் அரேபிக் குதிரைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இறக்குமதி ஆகிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காரு. குதிரைகள்னால் ரொம்ப அலாதி பிரியம் அவருக்கு. அதனால் இவர் மாறு வேஷத்தில் இருக்காப்புல. சரி குதிரைகளோடு போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அந்த குதிரைகளுக்கு நடுவில் போகும்போது ஒன்று இடிக்க வருது, ஒன்று முட்டை வருது, ஒன்று வந்து எட்டி உதைக்க வருது. எல்லாத்தையும் லாவகமாக கையாண்டு அந்த குதிரைகளை பழக்கப்படுத்துகிறாரு, தடவி கொடுக்குறாரு. அதே மாதிரியே பின்னாடி ஒருத்தர் தோள்பட்டை மேலே கையை வைக்கும் போது அது யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட நண்பர் ஜமாலுதீன். அவர் என்ன பண்ணுறாரு, என்ன நண்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஓ நீயா இங்கே வந்து மீட் பண்ணுற, அரண்மனையில் மீட் பண்ணலாமே, இங்கே என்ன அவ்வளோ அவசரமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கான ஒரு பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ எப்போதும் போல் ஒரு குதிரை தானே, எங்கே இருக்குது, நான் பார்க்குறேன், இப்பயே பார்க்குறேன், காமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குதிரை இல்லை இது வேறு பரிசு அப்படிங்கும்போது, சரி நான் உன்னை அரண்மனையில் வந்து மீட் பண்ணுறேன், நீ போ அப்படின்னு சொல்லாட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னு, அரண்மனையில் இல்லை 4வது வீதியில் 3வது வீட்டில் இருக்கேன், வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இது என்ன புது கதையாக இருக்குது, ஏன் அரண்மனைக்கு போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. சரி இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏதாவது ஜமாலுதீனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதை நம்மள்ட்டேருந்து மறைக்கிறான் அப்படிங்கிறத இளவரசர் வீரபாண்டியர் கண்டுபிடிச்சிட்றாப்புல. சரி ஓகே நான் அந்த டைம் சொல்லிடுறாரு, இடத்தையும் சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, பரிசு உனக்காக காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு ஜமாலுதீன் போயிடுறாப்புல. இப்போ இவர் கிளம்பி போகிறாப்புல சொன்ன டைமுக்கு. அது வந்து அந்த வீடு எந்த வீடு அப்படின்னா விலை மகளிர், அதாவது அந்த காலத்தில் அதாவது பெண்கள் வந்து விலை பேசப்படுவாங்க இல்லையா, அதாவது விலை மகளிர்னால் தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும், அந்த மாதிரி இருக்கிற வீடு அது. இதுக்குள்ளே ஏன் நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னடா அது இங்கே ஏன் வர சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாப்புல. கதவெல்லாம் திறந்தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு கட்டுலேருந்து அடுத்த கட்டுக்கு, அதாவது ஒரு வாசப்படியிலேருந்து இன்னொரு வாசப்படிக்கு போகும்போது ஒரே ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது, விளக்கு இருக்குது. அந்த விளக்கில் வெளிச்சம் படுற இடத்துல ஜமாலுதீனை கட்டி வச்சுருக்காங்க. அதற்கு கீழே வந்து ஒரு அரபிக் அழகியை வந்து கை கால்கள்லாம் கட்டி படுக்க வச்சுருக்காங்க. இது என்ன புது கதையாக இருக்குது, இப்போ இவனை போய் காப்பாற்றினா பின்னாடி எல்லாம் வீரர்கள் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உஷாராகிறாரு. முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நண்பனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விளக்க ஊதி அமுச்சிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக ஜமாலுதீன் பக்கத்தில் போய் நின்று அவர் கட்டை அவுத்து விட்டுறாரு. அந்த பெண்ணோட கட்டையும் அவுத்து விட்டுறாப்புல. அவுத்து விட்டோன்னா பின்னாடியிலேருந்து கத்தி கழுத்துக்கு வச்சு சத்தம் போடுறது யார் அப்படின்னா, ஒழுங்கு மரியாதையாக நீ மன்னர் இடத்துக்கு வந்துரு, உன்னை சிறை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது சொல்கிறது யார் அப்படின்னா தளபதி, இப்போதைய நாட்டோட அரசனோட தளபதி குலபதி அவன் பேர். அவன் தான் வந்து சொல்கிறான், ஒழுங்காக உன் உயிரை கொடுத்துரு, இல்லை சிறை பிடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கோமே, குலபதியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் இந்த நாட்டோட இளவரசர், அப்பா தான் அரசர், அதுக்குள்ளே யார் இந்த நாட்டோட அரசர், அப்பாவா என்னைய வந்து சிறைப்பிடிக்க சொன்னார், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அப்பா செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னாட்டி அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அது, அப்பா செத்து போயிட்டாரா, எப்படி செத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அரசர் தான் கொன்னார், அப்போ உங்கள் அரசர் யார் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் வந்து இளவரசர் வந்து எப்படி இளவரசர் ஆனார் அப்படிங்கிற ஒரு கதை வருது. அரசருக்கு 2 பசங்க. அரசர் பேர் குலசேகர பாண்டியன், அவருக்கு 2 பசங்க. 2 பசங்களில்
வீரபாண்டியனோட அண்ணன் பேர் சுந்தரபாண்டியன். அவர் வந்து உண்மையான முதல் மனைவி பட்டத்து அரசியோட மகன்தான் சுந்தரபாண்டியன். ஆசை நாயகியோட பையன்தான் வீரபாண்டியன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையான அதிகாரம் பதவி எல்லாமே சுந்தரபாண்டியனுக்கு தான் போகணும். ஆனால் அவர் வந்து போர் பயிற்சி இதெல்லாம் இவரை விட கம்மியாக இருக்கிறதுனால ஒரு நாட்டை காப்பாற்றணும்னு வரும்போது தைரியமாக இறங்கி வேலை செய்கிறது யார் அப்படின்னா வீரபாண்டியன் தான். அதுக்கான வீரமும் திறனும் அவன்கிட்ட இருக்குது. அப்போ ஆசை நாயகியோட பையனை வந்து இளவரசனை ஆக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த விஷயம் வந்து சுந்தரபாண்டியனுக்கு பிடிக்கல. ஏன்னா தன்னோட பதவியும் தன்னோட கௌரவமும், அதாவது நம்மளோட உரிமையை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அப்பா சொல்லும் போது எதுவும் பேசாமல் இருந்தவர் மனசுக்குள்ளேயே வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்போ அப்பாவையும் கொண்டுட்டு இளவரசனையும் கொண்டுட்டு நம்மளே ராஜா ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாப்புல. இப்போ அப்பாவை ஆல்ரெடி கொன்னாச்சு, அப்பாவான குலசேகர பாண்டியனை கொன்னாச்சு. இந்த பக்கம் வீரபாண்டியனுக்கு ஸ்கெட்சு போட்டாச்சு. இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? கட்டை அவுத்து விட்டார் இல்லையா ஜமாலுதீனுக்கும் அந்த பெண்ணுக்கும். அந்த பெண்ணும் ஒரு வீரமான பெண் தான். அவளும் என்ன பண்ணுறா, குருவாலில் ரொம்ப சிறந்த திறமை உள்ளவ. அவளும் ஜமாலுதீனும் சேர்ந்து சுற்றி இருக்கிற வீரர்களில் 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வீரபாண்டியன் கொண்டிருப்பார். இப்போ 2 பேர் முன்னாடி வரும்போது இவங்க வந்து பின்னாடி கத்தியை வச்சு மறைச்சிட்டு நகந்தனா குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் அதிர்ச்சியில் அந்த வீரபாண்டியன் வந்து திரும்ப நினைவுக்கு வந்துட்டு ஒரே கையால் பின்னாடி முதுகு பக்கமாக வந்து பின்னாடி இடித்து விட்டுறாரு. அந்த வலி தாங்க முடியாமல் அவன் நகரும் போது கத்தியை பிடிங்கி அவன் கழுத்துலேயே வச்சிட்றாப்புல. வச்சோடனே அரசருக்கும் சொல்லிடு, எங்கள் அப்பாவை கொன்னதுக்கான தண்டனை விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இப்போ தப்பிக்க பார்க்குறாங்க. குலபதியை கொல்லலை, உயிரோடு தான் விடுறாங்க. இப்போ தப்பிக்க போகும்போது 3 குதிரை ரெடியாக இருக்குது அந்த பக்கம் வீட்டுக்கு பின்னாடி பக்கம். இதை பார்த்துட்டு வீரபாண்டியனுக்கு டவுட் ஆயிடுது. அப்போ ஜமாலுதீனுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, என்ன கொல்ல வராங்கங்கிறதும் எனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறதும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இப்போ வேகமாக அரண்மனைக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு ரூமு, அதாவது அவர் இளவரசரோட ரூமில் இருக்கான்ல, வீரபாண்டியனோட ரூமுக்குள்ளே இருக்காங்க. இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, போதும் அந்த வேஷத்தை நீ கலைச்சிரு அப்படின்னு சொல்லி ஜமாலுதீன் சொல்கிறாப்புல. சொன்னதுக்கப்புறம் அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அரபிய பெண், அந்த பெண் வந்து உடைகளை வந்து கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வீரபாண்டியர் வந்து என்ன இது, இங்கேயே ஏன் கலைக்க சொல்கிறா, சொல்லு, வேற எங்கேயாவது போய் இது பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி, வேறு ரூமுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஏன் கலைச்சா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறது விலை மகளிர் வீட்டில் இருக்கிறதுனால இவளும் அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறாரு. ஆனால் உடைகளை களைஞ்சதுக்கப்புறம் ஒரு தமிழ் பெண்ணாக உள்ளே வந்து சாரி, அதாவது சண்டைக்கெலாம் போகும்போது சாரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டியிருக்காப்புல. இதை பார்த்தோன்னே, அப்போ நீ அரபிக் பொண்ணு இல்லையா, தமிழ் பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி நீ யார், எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கான விட உங்களுக்கு 2 நாள் கழித்து தெரியும் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ நீ கொண்டு வந்த பரிசு இது தானா அப்படிங்கும்போது, ஆமாம் இது தான். ஒரு பெண்ணை பரிசு அளிக்கிற அளவுக்கு நான் வந்து கேவலமானவனா அப்படின்னு சொல்லி இளவரசர் வந்து சத்தம் போடுறாரு. ஜமாலுதீன் இருந்துக்கிட்டு இல்லை அப்படி சொன்னாதான் சொன்னதே வந்து பரிசை என்ன கொடுத்துருங்கன்னு சொன்னது அந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இப்போ இவங்க 2 பேரும் முன்னாடியே வச்சுருக்காங்க. அப்போ எனக்கு வரப்போகிற ஆபத்துகளை சொன்னதும் அந்த பெண் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவள் தான் சொன்னால், இந்த மாதிரி உனக்கு இன்றைக்கி நைட்டு ஆபத்து வரப்போகுது, அதனால் உன்னை காப்பாற்றணும், அதற்காக என்ன பரிசாக கொடுக்குற மாதிரி இளவரசருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவள் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ஓகே, எப்படி இதை நான் முழுசாக நம்புறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கிங்க இளவரசர், இப்போ இங்கே இந்த ரூமில் இருக்கும்போது நமக்கு ஆபத்து அதிகம், அரண்மனையில் இருக்கிறதும் ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பின்னாடி அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஒருத்தன் கத்தியை வச்சுக்கிட்டு எரியறதுக்கு ரெடியாக இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பெண் பார்த்தோன்னே அந்த இளவரசர் மேலே பாஞ்சு கீழே தள்ளிடுறா. அந்த கத்தி வந்து வேறு பக்கம் போயிடுது, எரிஞ்ச கத்தி. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பெண் வந்து குருவால் எரிஞ்சிருப்பா. அந்த கத்தி எரிஞ்சான் இல்லையா, அவன் செத்தே போயிருப்பான். இப்போ உருண்டு பெறலும் போது அந்த பெண் மேலேயே உருள்றாரு இல்லையா, அதனால் வந்து முதல்ல அந்த மாதிரி அனுபவம் ஏற்படும் போது அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக ஒரு வெக்கமாக இருக்குது.
முறையாக காதல் அப்படிங்கிறது மலருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பார்க்குறதுக்கு அவள் ரொம்ப அழகாக வேறு இருக்காளா, அதனால அவளையே பார்த்துட்ருக்காப்புல. என்ன போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜமாலுதீனை அங்கேயே விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் கிளம்பி இப்போ என் கூட வாங்க இளவரசரேன்னு கூட்டிகிட்டு போகிறாப்புல. நீ யார் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நீ எங்கேருந்து வர அப்படிங்கிறதும் சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கான விடையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க, உங்களுக்கான விடையை அங்கே சந்திக்க போகிறீங்க இல்லையா, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இந்த பெண் ஏற்கனவே காதலிக்கிறாளோ, அவர் சொல்லுவாருன்னா அப்போ வேற ஒருத்தனை சொல்லி இவன் வந்திருக்காளோ, அப்போ இவளால் கூட நமக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் திங்க் பண்ணுறாரு. அதாவது ஓவர் திங்கிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல டயர்டாயிருது. இவங்க 2 பேரும் படுத்துடுறாங்க. குதிரையை வந்து கட்டிட்டு இவங்க 2 பேரும் படுத்துடுறாங்க. இந்த பக்கம் ஜமாலுதீன் வந்து நம்ம குலபதி இருக்கார் இல்லையா, எனிமி, அவர் வந்து கண்டுபிடிச்சிட்றாப்புல. கண்டுபிடிச்சோன்னே இப்போ நீ என்கிட்ட வந்து மாட்ட முடியாது, எங்கே போயிட்டார் இளவரசர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதையும் நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இளவரசர் அடித்த இதுலேயே இவனும் வந்து பின்னாடி பக்கமாக அடிக்கும்போது, அதாவது மூஞ்சில் இப்போ கத்தி வந்து கழுத்து பக்கம் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி நிற்கிறான் இல்லையா, அப்போ நம்ம கையை வந்து பின்னாடி இப்படி இடிக்கும் போது அவன் உதடு வந்து கிழிஞ்சிருது. ஏற்கனவே அவர் இடித்த இடியே தாங்க முடியல, இப்போ இவர் வேற இடிச்சிருக்காரா, வாட்ட சாட்டமாக இருந்து இவர் இடிக்கிறாரா, அப்போ உதடே கிழிஞ்சிருது. வலி தாங்க முடியாமல் கத்தியை கீழே போடும்போது இவர் வந்து எடுத்துடுறாரு. எடுத்தோடனே கொண்டு போய் இவருக்கு மருந்து போட்டுவிட்டு நல்லபடியாக குணமாக்குங்க, அதுக்கப்புறம் வந்து இளவரசர் பார்த்துக்குவார் இவரை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பிடுறாரு. ஜமாலுதீன் தன்னோட அரபிக் ஆளுங்களோட அவர் நாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாப்புல. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தூங்குறாங்க. இவனுக்கு தூக்கமே வரல இளவரசருக்கு. அவர் அந்த பெண்ணோட அழகை வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காப்புல. இவ்வளோ அழகாக இருக்காளே, வீரமாகவும் இருக்காளே, இவ எப்படி எங்கேருந்து வந்திருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே, எப்படி வந்து அவள்கிட்ட பதில் வரவழைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவளே தூக்கத்தில் விளாட்றா, வல்லான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வளர்றத கேட்டோன்னே, ஓ இப்போ இவளை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு அவர் வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த டென்ஷனில் வந்து பக்கத்தில் இருக்க குச்செல்லாம் எடுத்து உடச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சத்தம் கேட்டு அவள் எந்திரிச்சிட்றா. இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவள் அப்போ எந்திரிக்கல, தூக்கம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம், அப்போ எந்திரிக்கல. ஒரு குச்சி உடச்ச சத்தத்துலேயே அவள் எந்திரிச்சிட்டாலே, அப்போ அவள் பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஏன் எந்திரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதனால தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு, ஏன் இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உன்னை கொலை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் நீ என்னோட எதிரி நாட்டிலேருந்து வந்திருக்க, அப்போ நீ என்னை கொலை பண்ண போகிறது திட்டம் ஏதாவது தீட்டியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் சொன்னது, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, எதிரி நாட்டு மன்னன் நாட்டிலேருந்து வந்திருந்தா, அதாவது மாலிக் கபூர் அப்படிங்கிறவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வர்றதா ஒரு செய்தி. அதுக்கு வந்து அந்த பாண்டிய நாடுனா ஒரே ஒரு இது இருக்காது இல்லையா, சிற்றரசர்கள் பல பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஹொய்சால மன்னன், வல்லான் ஹொய்சால மன்னன் அப்படிங்கிறவன் உதவி செஞ்சுருக்கான். இப்போ வல்லான் ஹொய்சால மன்னன்கிறத வளரி இருப்பா தூக்கத்தில். இப்போ அவன் வந்து மாலிக் கபூருக்கு உதவி செய்கிறதுனால இவளும் எதிரி நாட்டிலேருந்து வந்து நம்மளை வந்து கொலை பண்ண வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் இவர் வந்து கேட்குறாப்புல. கேட்டவுடனே, சரி நான் உங்களை கொலை பண்ண வந்து தான் இருந்தால் நான் ஏன் உங்களை காப்பாற்றணும், குருவால் உங்கள் மேலே எரியும் போது நான் ஏன் உங்களை கீழே தள்ளி காப்பாற்றணும், இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா, அதாவது கோவத்தில் புத்தி வந்து வேலை செய்யாது அப்படிங்கிறது உங்களை பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாட்டி தன்னோட தப்பை ஒத்துக்கிறாரு. சரி இப்பயாவது சொல்லு, நீ யாருனாவது சொல்லு, இல்லைன்னா இந்த மாதிரி சந்தேகத்துக்கெலாம் நான் ஆளாயிருவேன் அப்படின்னு சொல்லும் போது, என் பேர் நிலமங்கை அப்படிங்கிற ஹீரோயினி அவள் தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. நிலமங்கை அப்படின்னோடனே அவர், ஓ அவளா நீயே அப்படிங்கிற போது 2 பேர்த்துக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எப்படி அப்படின்னா, குலசேகர பாண்டியன் வந்து சின்ன வயசுலேயே இந்த நிலமங்கை அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து இவருக்கு நிச்சயம் பண்ணியிருப்பார். யாருக்கு, வீரபாண்டியனுக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க,
சும்மா பேருக்குன்னு ஒரு நிச்சயம் பண்ணி வச்சுருக்காங்க. உனக்காக பெண் வந்து அங்கே இருக்கா அப்படிங்கிறதும், அவள் பேர் நிலமங்கைங்கிறதும் ஒரு 10 வயசு பையன்ட்ட சொல்லும்போது அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது இல்லையா? கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இதை உனக்கான நீ கட்டிக்க போகிற பெண்ணோட பேர் நிலமங்கை அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரிய வந்திருக்கு வீரபாண்டியனுக்கு. அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் நிலமங்கைக்கும் இந்த மாதிரி வீரபாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிறதும் தெரிய வருது. இவ வந்து ஒரு ராஜ குடும்பத்துலேருந்து வரா அப்படிங்கிறது வீரபாண்டியனுக்கு தெரிய வரும்போது, நான் வந்து ஆசை நாயகியோட மகன், நீ எப்படி ஒரு ராஜ குடும்பத்துலேருந்து வந்திருக்கவ என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட வருத்தத்தை சொல்லும்போது, அதனால் என்ன இருக்குது, பெரியவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, நமக்கு பேசவோ எதிர்த்து பேசவோ இல்லை மறுக்கவோ எனக்கு வந்து உரிமை இல்லை, எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சரி இப்போ உனக்கு கல்யாணத்தில் எந்த விதமான அதிருப்தியும் இல்லைன்னா வேணா ரிஹர்சல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாப்புல, கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஹக் பண்ண வருவார். இவன் வந்துட்டு என்ன பண்ணுறா, கேரள நரம்படியெலாம் கற்று வச்சுருப்பாளாட்டு. நரம்பில் ஒரு தட்டு தட்டினோடனே அவர் மயக்கம் போட்டு 10 அடி தூரத்தில் போய் விழுந்துடுறாரு. விழுந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. கை கால்லாம் அப்படியே செயல் இழந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மயக்கமே தெளியுது. என்னம்மா அது, என்னம்மா அடித்த ஏப்பா சாமி, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைடா அப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அம்மா எப்படியாவது என்ன சரி பண்ணு அப்படின்னு வாட்டி கை கால்லாம் நீவி அந்த நரம்பெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு இவன் வந்து எந்திரிக்க வச்சிட்றா. அதே மாதிரி என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட அனுமதி இல்லாமல் என்னை யாரும் வந்து நெருங்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாகவும் கர்வத்தோடையும் சொல்லிக்கிறா. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அப்படின்ன வாட்டி சுற்றி வந்து ஆளுங்க சுற்றி போட்டாங்க. உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு முட்டா பையன், அவன் கையில் நான் மாட்டினா கூட அவன் வந்து என்னை விட்டுட்டான், உன்னை இப்போ கொலை பண்ணுறது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு குலபதி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு யாரை சொல்கிறான், வீரபாண்டியன்ட்ட சொல்கிறாப்புல. சொன்ன உடனே சரி ஃப்ரெண்டு விட்டுருக்கான் அப்படின்னா பின்னாடியே வந்திருப்பான், நமக்கு எப்படியும் ஆபத்து வராது, அவன் ஆளுங்களோட வந்திருப்பான் அப்படிங்கிறது அவருக்கும் புரியுது. அதனால் எதுவும் ரொம்பலாம் வந்து ரிஸ்க் எடுத்து சண்டையெல்லாம் போடல. அவர் அமைதியாக தான் நிற்கிறாரு. பின்னாடி 2 வீரர்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓ இதுதான் உனக்கு பார்த்த நிலமங்கைங்கிற பெண்ணும், உங்கள் 2 பேரும் கூடி கொலாவர்தனை வந்து கெடுத்துட்டனோ, இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறோம், அதை நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றி விட்றான் வீரபாண்டியனை. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவள் பக்கத்தில் போனால் உன் தலை இருக்காதுரா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவள் கூப்பிட்றா. யார், குலபதியை நிலமங்கை கூப்பிட்றா. வாங்க நாம் 2 பேரும் லவ் பண்ணலாம், இன்ப உலகத்தில் மிதக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இப்போ தான் 8 அடி தூரத்தில் போய் ஹீரோ விழுந்தான். இவன் போகிறான், இவன் கூப்பிட்றா அப்படின்னா அவள் சும்மா கூப்பிட மாட்டா, அவளுக்கு தான் அந்த நரம்படியெல்லாம் தெரியும் இல்லையா. போனோடனே கையை பிடிச்சோடனே ஒரு அடி அடிக்கிறான், நரம்புலையே அடித்தோடனே அவன் வந்து கை கால்லாம் விளங்காமல் போய் அப்படியே படுத்தோடனே ஓ இதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா, நல்ல ஜோடிடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஜமாலுதீன் வந்து ஆளுங்களோட வந்து பிடிச்சோடனே என்ன பண்ணலாம், அவனை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சரி பார்த்துக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை கால் விளங்காமலே அவன் அப்படியே விட்டுட்டு இவங்க 3 பேரும் இப்போ வந்து ஜமாலுதீன் வந்து அரபு நாட்டுக்கு கிளம்பி போகிறேன், இவனால் ஆபத்து வரும்னு தான் நான் பின்னாடியே வந்தேன், சரி இனிமேட்டு நீ பார்த்துக்கோ, உன்னை தான் பெரிய வீராங்கனையே இருக்காங்களே கூட, அவங்க பார்த்துக்குவாங்க உன்னைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. பார்த்து பத்திரமாவே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு அந்த நரம்படி விழுந்துற போதுன்னா சொல்லும் போது தான் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், அதனால் நான் பத்திரமா ஜாக்கிரதையாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜமாலுதீன் வந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க 2 பேரும் குதிரையை எடுத்துக்கிட்டு இப்போ ஜலத்தவளபுரமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே வந்து ஒரு ரூமில் வந்து இருக்க சொல்கிறாங்க நிலமங்கை. யாரை, அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அது ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் வந்து இவங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ரூமில் இருக்க சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருங்க, வெளியில் வந்தால் ஆபத்து, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இப்போ நீ யாரை பார்க்க போகிற, ஓ அந்த அவரை பார்க்க போறியா, நான் அவரை சந்திச்சே ஆகணும், உடனே பார்க்கலாமா அப்படிங்கும்போது அவரே வருவார், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உள்ள கதவை திறந்துட்டு வரும்போது தான் யாருன்னு தெரியுது, அவர் வந்து சித்தப்பா. யார், வீரபாண்டியனோட சித்தப்பா, குலசேகர பாண்டியனோட தம்பி. அவர் வராரு. ஓ இவர் தான்
அவரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவன்போட வணக்கம் சொல்கிறாப்புல. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறாப்புல. என்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணது கரெக்டு. ஆனால் ஒரு வீரர்கள் யாருமே இல்லையா, இந்த வீராங்கனை தான் கிடச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் உனக்கானவ, மற்றவங்க காப்பாற்றுறதுக்கும் இவ காப்பாற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் புத்திசாலியும் கூட, குருவால் பயிற்சியில் ரொம்ப திறமையானவளும் கூட அதனால் உன்னை காப்பாற்ற வேண்டிய சிறந்த பெண் அவள் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நான் அனுப்புனேன். நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம், 2 பேர்த்துக்கும் கல்யாணம், நீங்கள் தான் இந்த நாட்டை வந்து ஆள போகிறீங்க அப்படின்னு சொல்லி பட்டத்து இளவரசராக நான் வந்து உன்னை முடிசூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்னதுக்கப்புறம் அவள் எப்படி அவங்க இதில் அவள் யார் என்னன்னே தெரியல, அவள் பேர் மட்டும்தான் தெரியும், அவங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கும்போது தான் சொல்கிறாரு, சேர மன்னன் ரவிவர்மனோட ஆசை நாயகியோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. அதாவது ஆசை நாயகியோட பையன் இவன், ஆசை நாயகியோட பொண்ணு இவ. அதனால் வந்து 2 பேர்த்துக்கும் சரியாக போயிடும் அப்படிங்கும் போதே இவன் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடறான். ஓ, அப்பயும் நமக்கு பட்டத்து இளவரசிலாம் கிடைக்க மாட்டாங்க, ஆசை நாயகியோட பெண் தான் கிடைப்பாங்களோ, நம்ம தகுதி அவ்வளோதானே, நீங்களாம் முடிவு பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இருந்தாலும் சரி ஓகே அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. தன்னோட உயிரையே காப்பாற்றிருக்கா இல்லையா. மறுநாள் வந்து கல்யாணம் நிச்சயமாகுது, கல்யாணம் நடக்க போகுது. அப்போ வந்து குறிப்பிட்ட ஆளுங்க, பெரிய ஆளுங்க மட்டும்தான் வந்திருக்காங்க, ஜனங்க யாரையுமே காணோம். இது வந்து டவுட் ஆயிடுச்சு, யாருக்கு, வீரபாண்டியனுக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்போ கேட்கல, கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் சித்தப்பாட்ட கேட்கலான்னு இவர் போகிறாப்புல. போயிட்டு கேட்கும்போது ஏன் பொதுமக்களுக்கு ஏன் அனுமதி இல்லை, ஏன் வந்து முக்கியமானவங்க மட்டும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, இன்னும் வந்து மாலிக் கபூர் வந்து இன்னும் நம்மளை விடமாட்டான், அவன் வந்து பல சிற்றரசர்களில் ஒன்று திரட்டிக்கிட்டு போருக்காக வர ரெடியாக இருக்கான். இந்த நேரத்தில் கசகசன்னு கூட்டமாக எல்லாத்தையும் கூப்பிட்டா யார் எங்கேருந்து வந்து உன்னை கொல்லுவாங்கங்கிறதே தெரியாது. அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் போருக்கான ஆயத்தங்களை ஏற்படுத்து. அதாவது உன்னை இளவரசனாக அறிவிச்சாச்சு, அதற்கான முயற்சிகளையும் அதற்கான பயிற்சிகளையும் எடுத்து சிற்றரசர்களில் ஒன்று திரட்டி போருக்கான முடிவை எடுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து ஏன் இவங்க வரல அவங்க வரலன்னு சண்டை போடுறதுக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு போகிறாப்புல. அங்கே வந்து நிலமங்கை வராங்க. போகிற பற்றின யோசனைகளில் மூழ்கி இருக்கார். அதனால் அவருக்கு ஃபஸ்ட் நைட்டு அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா ப்ரெஷரை போட்டு நீ கல்யாணம் பண்ணுன்னா, கல்யாணங்கிறது ஒரு நல்ல மூடில் பண்ண வேண்டியது. ஆனால் நீ போர் வரப்போது, அதுக்காக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து இளவரசன் ஆயிரு. அவர் சித்தப்பாவோட ஊருக்கு அவர் இளவரசராக ஆயிட்டாப்புல. சித்தப்பா ஆண்டுகிட்டு இருந்த பகுதிக்கு அவர் இளவரசர், அப்பா ஆண்ட பகுதிக்கு வந்து சுந்தரபாண்டியனை இளவரசராக ஆக்கிட்டாங்க. வீரபாண்டியன் சித்தப்பா ஆண்ட பகுதிக்கு இளவரசராக ஆயிட்டாப்புல. இப்போ அர்ஜெண்ட்டாக பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சு விட்டிக்கா அப்படின்னா அவரோட நிலைமை எப்படி இருக்கும், எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரியா இருக்கும், இருக்காது இல்லையா. அதனால் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காப்புல. நிலமங்கை வந்தோடனே என்ன சிந்தனை, பெண் சுமையும் மண் சுமையும் 2 சேர்ந்து வந்துருச்சுன்னு சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, எந்த சுமையாக இருந்தாலும் தாங்கக்கூடிய வல்லமை வந்து என்கிட்ட இருக்குது, அதனால் நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு போருக்கான ஆயத்தங்களை ஏற்படுத்தி அந்த போரை எதிர்கொண்டு வெற்றி பெறுவாங்கன்னு இந்த கதையை இதோட ஆசிரியர் முடிக்கிறாரு. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த கதையும் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.